படம் உங்க வடை முன்னா நான் உழ வைக்க மாட்டேன், சோறு வைக்க மாட்டேன், குழம்பு வைக்க மாட்டேன். ரசினி +2 எக்ஸாம் எழுதும் போது எல்லாரும் ஸ்ரீ விநாயகர் துணின்னு போடுவேன், நான் ஸ்ரீ ரஜினி துணின்னு போட்டேன். ஆஸ்கார் அவார்டு கூட ஜம்ப் ஆஸ்கார் அவார்டு கூட. டேய் அவன் செத்துட்டான்டா. 2 மாசம் முன்னுக்கு ஆண்டர் நம்ம ஸ்கேம் பண்ணாரு. இன்னைக்கு அவரோட சிஷ்ய போய் நம்மள ஸ்கேம் பண்ணிருச்சு. கம் டு டாபிக். இன்னைக்கு கூலியோட படத்தை ரிவ்யூ தான் பண்ண போறோம். இது ரிவ்யூ கிடையாது, குமரல். இன்னைக்கு நான் கூலியோட படத்தை தேட்டரில் பார்த்துட்டு அந்த குமரலில் இன்னைக்கு நான் வீடியோ பண்ணி ஆகணும். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பண்ணுறதை பற்றி நான் நினைக்கல. இல்லை, இன்னைக்கு நான் வீடியோ பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன். ஸோ இது நம்ம ரோக்கி அண்ணாவோட சம்பவம் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி அவர் தான் ஒரு ரியல் ஃபேன் பாய் சம்பவம். ஆக்சுவலி சொல்லப்போனால் ரோக்கி அண்ணா பண்ணுதான் இன்னைக்கு ரியல் ஃபேன் பாய் சம்பவம். உண்மையாலுமே யாரும் என்னென்ன ஃபேன் பாய் பண்ணியிருக்காங்கண்ணே, நீ வேற லெவலு. நான் ஜூன் போல் உங்களை ஸ்கேம் பண்ணுறேன், நீ ஆகஸ்டில் ஸ்கேம் பண்ணுன்னு 2 பேரும் பேசி வச்சபடி இருக்கலாம். யாரு கண்டா? முதல்ல நம்ம கூலியை பற்றி ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பற்றி பேசிடுவோம். அதுக்கப்புறம் நெகட்டிவ் போவோம். கூலி ஆக்சுவலி இந்த படம் உண்மையாலுமே ஒரு பாசிட்டிவாக சொல்லணும்னு வந்தாக்கா நல்ல ஒரு காஸ்ட், அதுக்கப்புறம் நம்ம தலைவரோட நடிப்பு சொல்லவா வேணும். இத்தனை வயசில் அவர் அப்படி நடிக்கிறதே பெரிய விஷயம். சுவாசம், அப்புறம் கேமரா ஒர்க், மேக்கிங் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்குது. இதில் எது நல்லா இல்லைன்னா சண்டைக்கு வருவீங்க, சரி, ஆனால் பேசித்தானே ஆகணும். எனக்கு புரியல, அது வேண்டாம். ஒரு படம் எடுத்து என்னத்துக்கு பேர் வச்ச மாதிரி இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே போட்டிருக்கு. ஏன் இந்த மாதிரி? ஏன்னா என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்னா ஒரு காலத்தில் நீ எப்படி படம் பண்ண, உன் படத்தோட ஸ்க்ரீன் பிளே வேற மாதிரி இருக்கணும். என்னடா ஆச்சு உனக்கு? எனக்கே புரியல. ஏன் உன்னோட ஸ்க்ரீன் பிளே இவ்வளோ மோசமாக இருக்குது? ஏன்னா ஒரு ஆக்ஷன் மூவினா, உண்மையாலுமே சொல்ல போனால் ஒரு ஆக்ஷன் மூவியோ த்ரில்லர் மூவியோ அதில் எப்பயுமே ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் பவராக இருக்கணும். அப்போ தான் அது நம்மளுக்கு அது விருப்பமாக நம்மள அது உட்காந்து வச்சு பார்க்கும். ஆனால் இன்றைக்கி நான் அந்த கூலியை பார்க்குறப்ப அந்த ஒரு விஷயம் எனக்கு மிஸ் ஆகுது. எனக்கு போர் அடிக்குது. எனக்கு ஃபைட் சீன் பார்க்கவே போர் அடிக்குது. சரி, ஓகே. அங்கே இப்போ என்னன்னா, அங்கே ஒரு சீன் வருது. என்ன சீன்னா, மென்ஷனில் ஒரு ஃபைட் சீன் வருது, ஓகேவா? அந்த மென்ஷன் ஃபைட் சீன் எப்படா முடியும்? சுருதிஹாசன் கிளம்பி வரப்போ ஆரம்பித்த ஃபைட்டு அவனை ஒருத்தன் கடத்திட்டு போகிற வரைக்கும் அந்த ஃபைட் ஓடிக்கிட்டு இருக்கு. புரியல எனக்கு எப்படா முடியும் ஃபைட் சீனு? அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன் இவ்வளோ லென்த்தா? ஏன்? எதுக்கு? இப்படி கொமர வச்சிட்டியே என்ன? நியாயமா இருக்கா நன்கா சொல்லு. இருந்த ஓகே இந்த வாட்டி 1000 கோடி தெறிக்க விட்டுருவாரு அப்படின்ற ஒரு வர்ற மாதிரி ஐப்பில் இருந்து படம் என்னென்னமோ சொன்னானுங்க. டைம் மிஷின் யாரா அவன் சொன்னது? இந்த படம் டைம் மிஷின் படம் அப்படிலாம் கலைப்பட்டு எவன்டா? ஏண்டா கடைசியில் இந்த படத்தில் வாட்சுக்கு கடைசியில் தலைவர் கடைசியில் தானே அந்த வாட்சையே பாய்க்கிறாரு. அதுவும் ரொம்ப கட்டலாம் இல்லைடா. ஒரு 5 செகண்ட், ஒரு 5 நிமிஷம் தானே அதை வாட்ச் பாய்ச்சு. 5 நிமிஷம் கூட அந்த படத்தில் வரல அதை வாட்ச் பாய்க்கிறது. முடியல என்னால். ஆக்சுவலி இதை நான் ரிவ்யூவாக பண்ணலான்னு பார்த்தாக்கா குமரெல்லாம் முடிஞ்சிருது. என்னால் முடியல, உண்மையாலுமே முடியல. ஏன் இப்படி? நான் பார்த்த நல்ல டைரக்டர்ஸ்லாம் இப்போ ஏன் இவ்வளோ மோசமான படத்தை கொடுக்குறீங்கன்னு எனக்கு புரியல. நான் இப்போ நான் கூலி ரொம்ப மோசமான படம், அது பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லலை. ஆனால் அது அப்படி தான் சொல்லி தான் ஆகணும். என்னால் பார்க்க முடியல. உண்மையாலுமே எனக்கு போர் அடிக்குது. ஏன் எனக்கு போர் தலைவர் படத்தை பார்த்து எனக்கு போர் அடிக்குது. நான் வீடியோ பண்ணுறேன்னா நீங்களே பார்த்துங்களேன். என்னறாங்க நியாயமா? இது ஃபேன் பாய் சம்பவத்தை எங்கேயா பண்ணுவேன்? ஆக்சுவலி நான் கூலி நல்ல கதைன்னு சொல்ல, நல்ல கதை தான். ஆனால் ஸ்க்ரீன் பிளே கோட்டை விட்டீங்க. அந்த ஸ்க்ரீன் பிளே மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணி, ஏன்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? முதல்ல சத்யராஜோட சத்யராஜ் யாரோ கொண்டுட்டாங்க, அவரோட சாவுக்கு பதில் தேடுறீங்க. அதுக்கப்புறம் இவன் ஸ்டோரி ஆகுது, அதுக்கப்புறம் ஃபாதர் அண்ட் டாட்டர் ஸ்டோரி ஆகுது, அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி ஃப்ளாஷ்பேக் வருது, அதுக்கப்புறம் அது திரும்பி ரிவெஞ்ச் ஆகுது. எனக்கு
எனக்கு ஒரு 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 விஷயத்தில் வந்து என்னால் புரியல எனக்கு என்னதான் நீங்கள் சொல்ல வரீங்கன்னு. ஆனால் அண்ணாத்தோட பெட்டராக தான் இருக்குது. அண்ணாத்த பெட்ரு இதோட உண்மையானுமே. அண்ணாத்த கூட எனக்கு ஒரு மாதிரி வேற லெவலில் உண்மையானுமே சொல்ல போனால் படத்தில் வந்து படம் பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு ஹைப் இருக்கும். ஒவ்வொரு மாசின்னு வரப்போ ஹைப்பு இருக்கும். ஆனால் எனக்கு எந்த ஹைப்பும் வரலடா. வாட்டி தலைவர் படத்தை பார்த்து நான் ஹைப் ஆகாமல் உட்காந்த இதுடா அதில். ஆனால் நான் ஒத்துக்கிறேன் நான் ஹைப் ஆனேன். எந்த கட்டம் தெரியுமா? தலைவரோட அந்த ஃப்ளாஷ்பேக் சீனு. அதை போய் கடைசி கடத்தில் வச்சுருக்கீங்களே தலைவரை. நான் எதுவும் பேசலைன்னு என்னால் பேசாமல் இருக்கவும் முடியல. இட்ஸ் ஓகே, ஏதோ பேசிட்டேன். இதெல்லாம் வந்து நான் இது ரிவ்யூவாக பண்ணலை. ஆக்சுவலி பார்க்க போனால் இது என்னோட குமுறல் தான். இந்த குமுறலை வந்து யார்கிட்ட தான் கொட்ட முடியும்? நான் வந்து ஸ்கேம் ஆகி போனது. நான் ஸ்கேம் ஆகிட்டேன். ஆக்சுவலி நான் ஸ்கேம் ஆகி இன்றைக்கி நான் நிற்கிறேன். ஸோ நான் ஸ்கேம் ஆகி நிற்கிறத வந்து நான் யார்கிட்ட தான் கொட்ட முடியும்? உண்மையாலுமே எனக்கு அது பார்த்து அந்த மண்டைகள்லாம் ஜாம் ஆயிடுச்சு. என்னால் எதுவுமே என்னால் சிந்திக்க முடியல. ஒன்றும் இப்படியே போனாக்கா என் தலைவர் இந்த நிலையில நான் பார்க்குற ஒரு நிலைமை ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகேண்ணா. ஸ்டில் நான் உண்மையாக ஹோப்பில் தான் இருக்கேன். இந்த படம் நீ ஏதோ பண்ணிட்ட. ஓகே ஒன் டைம் வாட்சபிள் தான். ஓகே, ஒரு வாட்டி கூலி படம் நீங்கள் பார்க்கலாம். குடும்பத்தோடு போயிட்டு நீங்கள் ஒரு வாட்டி இந்த கூலி படத்தை பார்க்கலாம். இது 2-3 வாட்டி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா உங்களோட உயிர் வந்து அது உங்களுக்கு தான் சொந்தம். அதை நீங்கள் எப்படி முடிச்சுக்கின்றீங்கன்றது அது உங்கள் விருப்பம். ஓகேவா? ஓகேண்ணா, ப்ளீஸ் தயவு சேர்ந்து ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் வந்து இதெல்லாம் சொல்கிறதுனால நான் நம்பி சொன்ன மாதிரி நான் ஒரு பெரிய கிறிஸ்டோபர் நோலனோ பெரிய மார்ட்டின் ஸ்கார்செஸோ கிடையாது. ஆனால் நான் ஒரு காமன் மேனாக பார்க்குறப்பயே என்ன இது என்னதான் நடக்குது? ஏன் இவ்வளோ லேக் ஆகுது படத்தில்? இல்லை இவ்வளோ புரியுதுதாண்ணா? படத்தில் லேக் ஆகுதுண்ணா. உன் படம் இப்படி இருக்காதே, இது எங்கள் அண்ணன் வேணாம் இல்லை அப்படின்னு நான் தேட்டரில் கத்தியிருப்பேன். ஆனால் நாகரிக கருதி நான் வந்திருக்கேங்க. வந்து இங்கே வீடியோவில் கும்பிட்றேன். இதிலே தெரிஞ்சுக்கணாவா? ஓகே, நான் யாரும் சொல்லிக்கிறேன். இதோட என் மனசில் இருக்கிற ஆதங்கத்தை நான் கொட்டிட்டேன்னு நினைக்கிறேன். கொட்டியிருப்பேன் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் திரும்பியும் சொல்கிறேன், என் வயிற்று பொழப்புக்காக.